Hi, hello, vanakkam. Welcome to Little Bear Kitchen. இன்றைக்கு நான் டெம்பூரா ஷ்ரிம்ப் டெம்பூரா ஸ்டைலில் செய்கிற ஒரு ஷ்ரிம்ப் செய்ய போகிறேன். இது எனக்கு நிறைய பிடிச்சமான ஒரு டிஷ். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ டெம்பூரா ஷ்ரிம்ப் செய்கிறதுக்கு எப்படி இறாலை க்ளீன் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதில் நான் பாருங்க, நான் எக்ஸ்ட்ரா லார்ஜ் இறால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை மஞ்சள் போட்ட தண்ணியில் நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அதை இப்போ கோதை உடைச்சி க்ளீன் பண்ணுவோம். இந்த வால் பகுதியை அப்படியே விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் உடைச்சி எடுத்துருவோம். வால் பகுதியில் இதில் இருக்கிற அந்த அழுக்கு அப்படி செய்து கழுவி எடுத்துருவோம். பாருங்க, நான் இறாலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்க, இப்படி வடிவாக க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் டெம்பூரா ஷ்ரிம்ப் செய்கிறதுக்கு இந்த இறாலை ஸ்ட்ரைட் ஆக்கணும். அதை எப்படி ஸ்ட்ரைட் ஆக்குறேன்னு பார்ப்போம். வயிற்று பக்கத்தில் இப்படி ஒரு கட் போடணும். ஹாஃபாக போகும் மட்டும் கட் பண்ணணும். நல்லா ஷார்ப் நைஃபை வச்சு பாருங்க, ஒரு கட் போட்டாச்சு வயிற்று பக்கத்தில். இப்போ முதுகு பக்கத்தை திருப்பி அதுலேயும் ஒவ்வொரு கட். பாருங்க, ஸ்ட்ரைட்டாக வந்துடுது. அதை நாங்கள் கொஞ்சம் இழுத்து இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக இருப்பேன். இல்லாட்டி நாங்கள் பொறிக்க அவர் வளைஞ்சிடுவேன். இப்படி ரெண்டு கையாலையும் அப்படி இப்படி செய்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். We are ready. இப்போ பாருங்க, நான் எல்லா இறாலையும் வெட்டி ஸ்ட்ரைட் ஆக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம். சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க. அதோட மிளகுத்தூள், இதை நான் இப்போ ஒரு பிளாஸ்டிக் ரேப்பாட கவர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு 1/2 an hour வைக்க போகிறேன். இப்போ நாங்கள் அந்த இறாலை துவைச்சி பொரிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் 3/4 கப் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் போடுறேன். இப்போ நாங்கள் இந்த பேக்கிங் பவுடரை வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதில் ஒரு எக் யோக் வச்சுருக்கிறேன். எக் யோக்கை வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 கப் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கிறேன். அதை 3/4 கப் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் ப்ளஸ் பேக்கிங் பவுடரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் வச்சுருக்கிறேன். உரைப்புக்கு நான் போடுறேன். பப்ரிக்கா இருந்தால் நீங்கள் பப்ரிக்கா யூஸ் பண்ணலாம். இல்லை, மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். ஐஸ் வாட்டர் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம்.
இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கரைச்செடுக்கணும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் 1/2 hour ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், பேன்கோ க்ரம்ஸ் வச்சுருக்கிறேன். இதில் நாங்கள் பிரட்டி எடுக்க போகிறோம். பாருங்கள், நாங்கள் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இவ்வளோ கிறிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் வந்திருக்குன்னு. நான் இதில் தாய் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சோஸ் யூஸ் பண்ணுறேன் ஃபார் த டிப்பிங். நீங்கள் வேணுமென்னா கெச்சப் யூஸ் பண்ணலாம், ஹாட் சாஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமான சாஸை யூஸ் பண்ணி சாப்பிடு. ஓகே வியூவர்ஸ், இந்த டிஷ்ஷை உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸுக்குள்ளே போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.